வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வளிமண்டல அடுக்குகள் 5 பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் மேலே இருக்கக்கூடிய காற்றுகள். ஓகேங்களா? அப்போ நீர் சுழற்சியாகி ஓகேங்களா புவியின் வளிமண்டலத்தில் மேலே மேகமாக மாறுது. ஓகேங்களா? அந்த மேகம் எப்படி மழையாக பொழிகிறது அப்படிங்கிறது தான் மேகத்தினுடைய அடிப்படையை வச்சு நம்ம ஒவ்வொரு மேகமாக பிரிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள். ஓகேங்களா? காற்று பார்த்தீங்கன்னா பான் காற்று எங்கே காணப்படுதுன்னா ஓகேங்களா ஆல்ப்ஸ் மலை ஐரோப்பா கண்டத்தில் காணப்படுது. சிராக்கோ அப்படிங்கிற காற்று ஓகேங்களா ஆப்பிரிக்காவின் வட கடற்கரையில் காணப்படுது. சினுக்கு அப்படிங்கிற காற்று ஓகேங்களா பனிதின்னும் காற்றுன்னு சொல்லுவாங்க, ராக்கி மலைத்தொடரில் வட அமெரிக்காவில் காணப்படுது. லூ அப்படிங்கிற காற்று தார் பாலைவனத்தில் இந்தியாவில் காணப்படுகிறது. மிஸ்ட்ரால் மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரான்ஸ் பகுதியில் காணப்படுகிறது. போரோ அப்படிங்கிற காற்று மத்திய தரைக்கடலில் இத்தாலி பகுதியில் காணப்படுகிறது. அப்போ காற்று பாருங்கள், பான் காற்று ஆல்ப்ஸ் மலையில் காணப்படுது. சிராக்கோ ஓகேங்களா ஆப்பிரிக்காவின் வட கடற்கரையில். சினுக்கு அப்படிங்கிற காற்று ராக்கி மலைத்தொடர். சினுக்குக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா பனிதின்னும் காற்றுன்னு வேறு பெயர் இருக்குது. சினுக்குக்கு பனிதின்னும் காற்றுன்னு வேறு பெயர் இருக்குது. லூ அப்படிங்கிற காற்று நம்ம தார்பாலைவனத்தில் இந்தியாவில் வீசக்கூடிய காற்று. மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரான்ஸ் பகுதியில் வீசக்கூடிய காற்று. போரா அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் இத்தாலியில் வீசக்கூடிய காற்று. ஓகேங்களா? அப்போ இந்த நீராவி ஓகேங்களா நீராவி ஆவியாக மேலே சென்று மேகமாக ஓகேங்களா பொழிகிறது. ஒவ்வொரு நாடும் மிக அதிக அளவில் கடல் நீர் ஆவியாகி மாறுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மேகங்களாக வளிமண்டலத்தில் காணப்படும் ஓகேங்களா ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. அப்போ இந்த நீராவி மேகமாக மாறுவதற்கு அதனுடைய உயரத்தையும் அதனுடைய வடிவத்தையும் பற்றி மேகங்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ மேகங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கீற்று மேகம். பாருங்கள், ஒன்று கீற்று மேகத்தை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். கீற்று மேகங்கள் வளிமண்டலத்தில் 8000 முதல் 1200 மீட்டர் உயரத்தில் மெல்லிய ஓகேங்களா வெண்ணிற இலை போன்ற தோற்றத்தில் காணப்படும் மேகங்கள் கீற்று மேகங்கள் எனப்படும். ஓகேங்களா கீற்று மேகங்கள் எனப்படும். இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகம். பனித்துகள்கள் கொண்ட எனவே இம்மேகங்களில் மழை பொழிவை தருவதில்லை. அப்போ கீற்று மேகத்தில் மழை பொழிவு தரப்படுவதில்லை. ஓகேங்களா மழை பொழிவை தரப்படுவதில்லை. அடுத்து பாருங்க, படை மேகம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது படை மேகம். 2 படை மேகம். இதை பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட படை மேகம்னு இன்னொரு பெயர் இருக்குது. இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் காணப்பட்டு சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படும் மேகம் இடைப்படை மேகம். இது பார்த்தீங்கன்னா உறைந்த நீர்த்தி வலைகளை கொண்டு இருக்கும். ஓகேங்களா நீர்த்தி வலைகளை கொண்டு இருக்கும். இது மெலிவான மலை தூறல் மட்டும்தான் பெய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிடைப்பட்ட திரள் மேகங்கள். தனித்தனியாக உள்ள மேகத்திரள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. இவை அலைத்திரள் அல்லது இணைக்கற்றைகள் போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். ஆகையால் இதனை செம்மறியாட்டு மேகங்கள். அப்போ திரள் மேகத்துக்கு இன்னொரு பெயர் செம்மறியாட்டு மேகங்கள் அல்லது கம்பளி கற்றை மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது ஓரளவுக்கு மழை பெய்யக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்படை மேகம். இது 3 ஓகேங்களா 4 கார்படை மேகம். புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும் கருமை மேகம். இதுக்கு பேர்
கருமையான மேகங்கள் கார்படை மேகமாகும். இவை மலை, பனி, ஆலங்கட்டி மலையுடன் தொடர்புடையது. அப்போ ஆலங்கட்டி மலை எதில் பெய்யுது? கார்படை மேகத்தில் தான் ஆலங்கட்டி மலை பெய்கிறது. ஆலங்கட்டி மலை எங்கு பெய்யுதுன்னா கார்படை மேகத்தில் தான் மழை பெய்கிறது. பாருங்க, தெரிந்து கொள்ளுங்க. வளிமண்டல கீழ் அடுக்கில் தான் அனைத்து மேகங்களும் காணப்படுகிறது. வளிமண்டலத்தினுடைய கீழ் அடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகை மேகங்களும் காணப்படுகிறது. அப்போ மேகம் எங்கே காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா வளிமண்டலத்தினுடைய கீழடுக்கில், வளிமண்டலத்தினுடைய கீழடுக்கில் தான் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுகின்றன. பாருங்கள், மேகம் என்னென்ன அமைப்பில் இருக்குது பாருங்கள். திரள் மேகம், அதாவது பூமியிலிருந்து கார்த்திரள் மேகம், குளிர்ந்த மேகம், வெப்பக்காற்று வீசுது, அதுக்கப்புறம் மீண்டும் மழையாக வரும். அப்போ நம்ம அந்த படைத்திரள் மேகத்தினுடைய சிறப்பம்சம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், படைத்திரள் மேகம், படைத்திரள் மேகம், ஓகேங்களா? இது வந்து சாம்பல் நிறத்தில் நம்ம படித்தோமா? சாம்பல், வெள்ளை நிற வட்ட திட்டுகள் 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்ட திட்டுகளாக காணப்படும். தாழ் மேகங்கள் படைத்திரள் மேகங்கள் என அழைக்கப்படுகிறது. படைத்திரள் மேகம் எனப்படுகிறது. பொதுவாக இம்மேகங்கள் தோன்றுவது தெளிவான வானிலை காணப்படும். தெளிவான வானிலை காணப்படும். அடுத்து பாருங்க, படைமேகம் மிகவும் அடர்த்தி, கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும் மேகம் படைமேகம் எனப்படும். இவை மழை அல்லது பனிப்பொழிவை தரும். மழை பனிப்பொழிவை தரும். அடுத்து பாருங்க, திரள் மேகம் தட்டையான அடிபாகமும் குவி மாடமும் போன்ற மேல் தோற்றம் காணப்படும். குவி மாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்டு இதில் பாருங்க காலிஃப்ளவர், எது காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும். காலிஃப்ளவர் போன்ற வடிவத்துடன் காணப்படும் மேகம் திரள் மேகம். இது தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகம். அடுத்து பாருங்க, கார் திரள் மேகம், அதாவது கடைசி மேகம், ஓகேங்களா? மிகவும் அடர்த்தியான கனத்தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகம். அப்போ இடியுடன் மழை தரும் மேகம் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, நம்ம கார்த்திரள் மேகம், கார்த்திரள் மேகம் எனப்படும். இவை பொதுவாக கனமழையையும் அதிக பனிப்பொழிவையும் கீழே நேரங்களில் கரி மழை, அதாவது கல் போன்ற மழை பெய்யுமா, கல் மாதிரி மழை மற்றும் சுழற்காற்றுடன் கூடிய மழையும் தருகிறது. அப்போ கல் மாதிரி மழையும் பெய்யும், சுழற்காற்றுடன் கூடிய மழையும் தருவது கார்த்திரள் மேகம். கார்த்திரள் மேகம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொழிவு. சுருங்கிய நீராவி, சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைய நிகழ்வது பொழிவு எனப்படும். மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் பனிவில நிலையை அடையும் பொழுது பூரித நிலைக்கு வந்துவிடுகிறது. பின்பு புவியின் மீது மழையாக பொழிகிறது. பொழிவினை நிர்ணயிக்கும் காரணிகள், ஓகேங்களா? அப்போ மழை பொழிவை நிர்ணயிக்கும் காரணிகள் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஒன்று வெப்பநிலை, டெம்பரேச்சர், ஓகேங்களா? ரெண்டாவது உயரம், மேகத்தின் வகைகள், வளிமண்டல நிலைப்பாடுகள், பொழிவு செயல்முறை, இது எல்லாமே ஓகேங்களா மழை பொழிவிற்கான நிர்ணயிக்கும் காரணிகள். ஓகேங்களா? அதில் பாருங்கள், சாரல், மழை, பனிப்பொழிவு, பனிப்படிவு, ஆலங்கட்டி மலை போன்ற பொழிவின் பல்வேறு விதங்கள். அப்போ மழை பொழிவினுடைய பல்வேறு விதங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம சாரலை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரல் பாருங்கள். சாரல், ஓகேங்களா, 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள் சீராக புவியை வந்தடையும் பொழுது அதனை சாரல் என்று அழைக்கிறோம். சில நேரங்களில் சாரல்கள் பனிமூட்டத்துடன் இணைந்து எதிரில் உள்ள பொருட்களை காண முடியாத நிலையை உண்டாக்குகிறது. அடுத்து பாருங்க, மழை, அதாவது பார்த்தீங்கன்னா ரெயின். உறைநிலைக்கு அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை பொழிகிறது. புவியின் மிக அதிகமான இடங்களில் மழை பொழிவு கிடைக்கிறது.
காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருப்பதால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது. அப்போ காற்றில் அதிகமான ஈரப்பதம் இருப்பதால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படுகிறது. மழை துளியினுடைய விட்டம் 5 மில்லிமீட்டருக்கு மேல் காணப்படும். 5 மில்லிமீட்டருக்கு மேல் காணப்படும். அடுத்து பாருங்கள், ஆலங்கட்டி மலை. முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளிபுகும் தன்மையுடன் கூடிய மிகப்பெரிய பனி உருண்டையுடன் கூடிய மழைப்பொழிவு ஆலங்கட்டி மலை என்று அழைக்கப்படுகிறது. ஆலங்கட்டி மலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, பனி. ஓகேங்களா? பனி உறையும் நிலைக்கு உறையும் நிலைக்கு கீழாக நீர் சுருங்குவதால் ஏற்படும் பனிப்பொழிவு ஏற்படுகிறது. பகுதியாகவோ முழுமையாகவோ ஒளிபுகா தன்மையுடன் காணப்படும் பனி துகள்கள் படிகங்களை பனி என்று அழைக்கின்றோம். இந்த பனிப்படிகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பனிச்சீவல்களாக உருபெருக்கிறது. அடுத்து பாருங்க, கல்மாரி மலை. இடியுடன் கூடிய புயல் அல்லது மழையுடன் கூடிய புயலின் போது 2 சென்டிமீட்டருக்கு மேல் விட்டமுள்ள பனிக்கட்டிகளே கல்மாரி மலை என்று அழைக்கப்படுகிறது. இது திடநிலையில் காணப்படும் மழைப்பொழிவாகும். இம்மழைப்பொழிவின் போது சிறிய கட்டிகள் போன்ற பனி துண்டுகள் விழுகின்றன. அடுத்து பாருங்க, தகவல் பேழை. கல்மாரி மலை வானிலை நிகழ்வுகளில் மிகவும் அச்சத்தாகவும் அதிகமான தாவரங்கள், மரங்கள், வேளாண்மை பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனித உயிர்களை பறிக்கும் ஒரு பலத்த இயற்கை சீற்றம். இது கல்மாரி கட்டிகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வேளாண்மை பயிர்களையும் மனித உயிர்களையும் பாதிக்கும் தன்மை கொண்டது. இடியுடன் கூடிய கல்வாரி மலை கல்மாரி புயல் என அழைக்கப்படுகிறது. இது வானிலை நிகழ்வுகளில் மிகவும் அச்சத்தக்கதாகும். கல்வாரி மலை தாவரங்கள், மரங்கள், வேளாண்மை பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனித உயிர்களை பறிக்கும் ஒரு பலத்த இயற்கை சீற்றமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, காற்று பார்த்தோம். ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன காற்று இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நீரினுடைய சுழற்சி மேலே போய் வளிமண்டலத்தில் மேகமாக படருது. அந்த மேகம், ஓகேங்களா, வடிவத்தினையும் உயரத்தையும் பற்றி, ஓகேங்களா, மேகத்தை 4 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அந்த மேகம் எதில் மழை தருகுது, அதனுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.